ஹலோ டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரிக் குவிஸ் ஃப்ரம் VLR. இன்னைக்கு நம்ம செகண்ட் எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் சொல்லிடலாம். சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. என்னடா இது சிஎஸ்கே அண்ட் எம்ஐன்னு ரெண்டு ஐபிஎல் டீம் பேரை சொல்றான்னு பாக்குறீங்களா? இது உண்மையாவே ஒரு ஆர்ச் ரைவல்ரி மேட்சா தான் இருக்க போகுது. இப்போ அவங்கள பத்தி உங்களுக்கு உடனெலாம் தோக்க மாட்டேன். நான் அவனை வந்து எம்ஐ வந்து செதுக்குறோம். அன்னைக்கு சிஎஸ்கே தான் ஆல் டைம் சாம்பியன். ஆல் டைம் சாம்பியன் திமிரா பேசியிருக்கான். இப்போ எம்ஐ எப்படி நீ பதிலடி கொடுக்க போற? உன்னை பத்தி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம வியூவர்ஸ்க்கு. போன முறை சாம்பியனே நான் எம்ஐ தான். ஸோ இந்த தாட்டி நாங்கள் தான் சாம்பியனை ப்ரூவ் பண்ணுவோம். இந்த தாட்டி சிஎஸ்கே அடிச்சு தூக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருப்போம். ஸோ ரெண்டு பேரும் செம்மையா அவங்கள பத்தி இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்டு இந்த மேட்ச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி எம்ஐ, உன்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஜம்பிங் ஜபாங்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். ரெடி? ஸோ எம்ஐ ரெடின்னு சொல்லி அவனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஐபிஎல் பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஜம்பிங் ஜவாங், டைம் லிமிட் கிடையாது. அப்புறம் உனக்கு செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு ஈச் கொஸ்டினுக்கு 30 மார்க்ஸ் கேரி ஆகும். ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். ஹூ ஹாஸ் த பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் இன் ஆல் டைம் ஐபிஎல்? எம்ஐ, இது உனக்கான கேள்வி. பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் இன் ஐபிஎல். ரபாடா இஸ் அப்சல்யூட்லி த ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செமையா கிக் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. உன்னோட பாயிண்ட்ஸை 30 பாயிண்ட்ஸ் உன்னை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நெயில் பண்ணி இப்போ 30 பாயிண்ட்ஸ் உன் அக்கௌண்ட்குள்ள போட்டிருக்க. ஸோ உன்னோட செகண்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். Who has hitted most six in IPL? Gale is so the right answer. நீ செகண்ட் கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணி 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க ஆஃப்டர் 2 கொஸ்டின்ஸ். எம்ஐ ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்க. உன்னோட நாலேஜை நம்ம வியூவர்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க. க்ளூவே இருக்காம நீ சொல்லியிருக்க. ஸோ உன்னோட தேர்ட் கொஸ்டினும் நீ கரெக்டாக சொல்லுவேன்னு நான் நினச்சி தேர்ட் கொஸ்டினை கேட்குறேன். ஹூ ஹாஸ் த ஆல் டைம் பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இன் ஐபிஎல்? ஆண்ட்ரே ரசல் இஸ் த ரைட் ஆன்சர். நீ 3 கொஸ்டினும் கரெக்டா ஆன்சர் பண்ணி 90 பாயிண்ட்ஸ் நீ எடுத்திருக்கப்ப. இப்போ உன்னோட ஃபோர்த் கொஸ்டின் வில் பி ஹியர். ஹூ ஹாஸ் த பெஸ்ட் எக்கானமி ஃபார் அன் பவுலர் இன் ஐபிஎல்? உனக்கு க்ளூ வேணும்னா நான் தருவேன். க்ளூ வேணுமா? ஆனா நான் க்ளூ கொடுத்ததுக்கு உனக்கு 10 செகண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா டைம். ஸோ நீ அந்த 10 செகண்ட்ஸ்குள்ள யோசிக்கணும். க்ளூ தரட்டுமா? ஸோ ஹீ இஸ் அன் ஸ்பின்னர் அண்ட் ஃபாரின் ஸ்பின்னர். ஃபாரின் ஸ்பின்னர் இன் ஐபிஎல்னாலே உனக்கு ஈஸியா ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் இந்நேரத்துக்கு. 10. ரஷித் கான் இஸ் த ரைட் ஆன்சர். ஆஃப்டர் 4 கொஸ்டின்ஸ் ஆல் த 120 பாயிண்ட்ஸ் கிராப் பண்ணிருக்க. உன்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். ஹூ ஹாஸ் த ரெக்கார்ட் ஆஃப் மோஸ்ட் ஃபோர்ஸ் இன் ஐபிஎல் ஆல் டைம் ரெக்கார்ட்? ஷிகர் தவான் இஸ் த ரைட் ஆன்சர். எம்ஐ, நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட சூப்பரா ஆரம்பிச்சு 150 அவுட் ஆஃப் 150 பாயிண்ட்ஸ் எடுத்து செம்மையா ஆரம்பிச்சிருக்க. சோ எப்படி இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. கொஸ்டின் நல்லா இருந்தது. இப்ப சிஎஸ்கே, இஃப் யூ ஆர் ரெடி, உன்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஜம்பிங் ஜபாங் வில் பி ஹியர். ரெடி? சோ உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஹாஸ் த பெஸ்ட் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் இன்னிங்ஸ்? ஒரு இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட். புரிஞ்சுதா உனக்கு கொஸ்டின்? உனக்கு க்ளூ வேணுமா? க்ளூவா? He is from yes. Delhi Capitals. 10, 9. Rishabh Pant is the near answer but not the right answer. The right answer is Chris Morris. He had a strike rate of 422.22 against RPS. He scored 38 runs of just 9 balls. You missed the right answer. So first question நீ சொதப்பிருக்க. பரவாயில்ல, செகண்ட் கொஸ்டின்ல இருந்து நீ டாப் அப் பண்ணிட்டு வரலாம். ஸோ உன்னோட செகண்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். ஹூ ஹாஸ் த பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ்? உன்னோட செகண்ட் கொஸ்டின். ஹூ ஹாஸ் த பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் இன் ஐபிஎல்? இதுக்கு நான் க்ளூ கேட்கலாமா? க்ளூ கொடுத்தோன்னா 10 செகண்ட்ஸ் தான். ஓகே, க்ளூ சொல்லிட்டா? எஸ். He is from Sunrisers Hyderabad and he is a foreigner. ஜானி பெஸ்டோ. ஜானி பேர்ஸ்டோ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா நீ நெயில் பண்ணிருக்க இந்த ஆன்சரை. நிறைய பேர் வார்னர் நினைப்பாங்க, ஆனா வார்னர் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். த ரைட் ஆன்சர் இஸ் ஜானி பேர்ஸ்டோ. ஸோ உன்னோட தேர்ட் கொஸ்டின் இஸ் ஹியர். உன்னோட செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சு கரெக்டா நீ ஆன்சர் பண்ணனால உன் அக்கௌண்ட்ல 30 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப உன்னோட தேர்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். ஸோ ஹூ ஹாஸ் த தேர்ட் மோஸ்ட்
runs in IPL. All time records நான் இப்ப கேக்குற கேள்வி. Third highest IPL run getter. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் விராட் கோலி. நான் இப்ப தேர்ட் கேக்குறேன். தேர்ட் ஸோ செகண்ட் சுரேஷ் ரெய்னான்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் மேபி இது க்ளூ கேட்கலாமா? க்ளூ சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாப் 3யுமே இந்தியன் தான். இந்த தேர்டும் அப்ப இந்தியன் தான். இந்தியன்னா யாரு? ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா இஸ் த ரைட் ஆன்சர். ஆஃப்டர் 3 கொஸ்டின்ஸ் நீ 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொதப்பினாலும் செகண்ட் கொஸ்டின்லயும் தேர்ட் கொஸ்டின் நல்ல கம்பேக்கை கொடுத்துருக்க. சிஎஸ்கே உன்னோட 4th கொஸ்டின் வில் பி ஹியர். ஹூ ஹாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் இண்டிவிஜுவல் ரன் ஸ்கோரர் ஃபார் சிஎஸ்கே இன் அன் இன்னிங்ஸ்? ஒரு இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ரன் கெட்டர் யாரு? அதாவது ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஃபார் சிஎஸ்கே. க்ளூ? யா க்ளூ. He is an Indian. சுரேஷ் ரெய்னா. Suresh Raina is not the right answer and the right answer is Murali Vijay. Murali Vijay அடிச்ச மேட்ச் நீ மறந்துருக்கன்னு நினைக்கிறேன். அவர் செம்மையா அடிப்பாரு முன்னாடிலாம். இப்பதான் ஃபார்ம்ல இல்ல. ஆனா 2020 ஐபிஎல்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாம் பார்க்கணும். நம்ம ஒரு பேட்ஸ்மேன் அவரு. ஸோ அவனோட 5th கொஸ்டின், அதாவது லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜம்பிங் ஜபாங் ஃபார் சிஎஸ்கே இஸ் ஹியர். Who has scored most 50s in IPL? Most number of 50s. I think David Warner. David Warner is the right answer. So out of 5 questions, CSK has got out 2 questions wrong and remaining 3 questions நீ கரெக்டா ஆன்சர் பண்ணி 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் உனக்கு. ஆனா நீ ஃபர்ஸ்ட் எபிசோட பாத்துருந்தீனா பெகாசஸ் மெட்ரோ கொடுத்த கம்பேக் மாதிரி நீயும் கம்பேக் கொடுக்கலாம். சிஎஸ்கே ஸ்பெஷலி நோன் ஃபார் comebacks. So don't lose your hope. Your second round will begin if you are ready. Ready. Okay, second round oda பேரு house stat. இந்த ரவுண்ட் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ரவுண்ட். இந்த ரவுண்டு உங்களோட மேட்சே புரட்டி போடும். இதான் ஒரு இம்பார்ட்டண்டான ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல நீங்க லீட் எடுத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து ஜெயிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நான் கிளியரா ரூல் சொல்றேன். இது காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ யுவர் rules are here. For every right answer, the user will be awarded respective points. Easy question 50 points, medium question 75 points, tough question 100 points. 30 seconds as a time limit will be given to the user to answer each question. If the user answers in 10 seconds, then an additional 20 points will be rewarded provided the answer selected is correct. If the user selects the correct answer for a tough question in 10 seconds, the point scored for the answer will be correct answer plus time remaining is equal to total points scored. That is 100 plus 20, 120 points. If the user answers 3 questions in a row correctly, then the user will be awarded 30 points extra in the user's total points. The user selects the correct answer for questions 1, 2 and 3 in series, then the user will be awarded first hat trick. Then if the user goes on to answer questions 4, 5, 6 in series correctly, then the user will be awarded second hat trick and so on so forth. So உங்களுக்கு இந்த ரூல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ரூல்ஸ்ல ஒரு டஃப்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரிலீஃப் கொடுக்கும்படியா லைஃப் லைன்ஸும் இருக்கு இந்த ஒரு ரவுண்ட்ல. ஸோ அந்த லைஃப் லைன்ஸ்லாம் 50-50. If the user selects this lifeline, then 2 wrong options out of 4 will be deleted. So 4 options கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து 2 wrong options வந்து எடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 2 ஆப்ஷன்ல வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். Review. If the user selects this lifeline and user clicks on a wrong answer, then he can remain on the same question, allowing him to choose once again. But if after selecting this lifeline the first click is correct answer, then the lifeline will still deemed to be consumed. அதாவது ரிவ்யூனா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ராங்கா அட்டம் பண்ணாலும் செகண்ட் அட்டம்ப்ட்ல நீங்க கரெக்டா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா still the lifeline will be consumed. So switch hit. If the user selects this lifeline, then the user can entirely skip the question and not lose any points if only 29 seconds out of 30 seconds have been consumed. The replace question counter will again start from 30 seconds. So உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனா நீங்க அந்த கொஸ்டினே மாத்தி வேற கொஸ்டினுக்காக சஜஸ்ட் பண்ணலாம். So if MI you are ready, உன்னோட second round ஓட first question, that is house stat ஓட first question will be here. Ready. Indicate when an umpire raises both his arm upwards, what does it indicate? இதோட ஈஸி கொஸ்டின் யாருக்குமே கேட்க முடியாது.
MI 6 ரா 6. 6 is the right answer. So second question. Who is the first cricketer to hit a 6 on the very first ball of a test match? First ball 6 அதுவும் டெஸ்ட் மேட்ச்ல அது யாரு? இது ஒரு Review ரொம்ப டா, நல்ல review. கேள்வி. ரிவ்யூ கேட்டுக்க. சோ டக்கு ரெண்டு ஆப்ஷன் பேக் டு பேக் சொல்லு. Andrew Flintoff. Andrew Flintoff is the wrong answer. டக்குன்னு சொல்லு. Chris Martin. Chris Martin is the wrong answer. Chris Gayle is the right answer. நீ சொல்லிருக்கணும். So okay, third question. Which cricketer has launched his own initiative? SORAI. Save our rhinos in Africa and India. Question தெரியலனா நீ 50-50 லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். 50-50 சொல்லிருக்க. So Kevin Peterson ரிஷப் பண்டா? Kevin Peterson. Kevin Peterson is the right answer. உன்னோட fourth question will be here. Who was the man of the match in the first ODI between England and Ireland in 2020? So ரீசெண்டா நடந்த மேட்சை பத்தி கேக்குறாங்க. நீ பாத்துருந்தீனா சொல்லிடலாம் டக்குன்னு. Sam Billings. Sam Billings is the wrong answer. David Willey is the right answer. So fifth question. Who once told a Marathi news channel in an interview that his weakness is vada pav? Richard ரா. Switch it பண்ணிருக்க. உன்னோட மூணு லைஃப்ல யூஸ் பண்ணிருக்க. Who was the leading wicket taker of the 2020 Under-19 World Cup? Ravi Krishna. Ravi Krishna is the wrong answer. Akbar Ali is the right answer. So உன்னோட sixth question. South Africa were the first team to have whitewashed Australia in 5-match bilateral ODI series in 2016. Who was the captain of that side? இது ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின். ஹிஸ்டரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் ஹிஸ்டரி தெரிஞ்சதுன்னா சொல்லிடலாம். AB de Villiers. AB de Villiers is wrong answer. Quinton de Kock is the right answer. So உன்னோட seventh question. Where was the first England vs Windies test match played after coronavirus lockdown in 2020? இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிளேட் ஆஃப்டர் கொரோனா வைரஸ் லாக்டவுன். அது எங்க நடந்ததுன்னு கேக்குறாங்க. இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். அந்த மேட்ச் ரொம்ப ஃபேமஸான மேட்ச். நம்மளுக்குலாம் எந்த கிரிக்கெட்டுமே கிடைக்கல. இப்போ அந்த மேட்ச் தான் நடந்தது. ஸோ எந்த கிரவுண்டை நீ சூஸ் பண்ற? 5 seconds. Oval is the wrong answer. Southampton Aries Bowl is the right answer. Eighth question. Who amongst the following players went unsold in IPL 2020 auctions? இது ஒரு ஈஸியான கொஸ்டின். Mushfiqur Rahim is the right answer. So on ninth question. Which is the only country to host the Champions Trophy thrice? இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. Bangladesh. இது ஒரு ஈஸி கொஸ்டின். ஆனா தப்பா சொல்லிருக்க. இங்கிலாந்து. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு. அப்ப MS Dhoni was controversially adjudged run out from whose directed in the IPL 2019 final. யார் அந்த ரன் அவுட் அடிச்சா? அந்த மிஸ்ட்ரி ரன் அவுட்டை யார் அடிச்சான்னு கேக்குறாங்க. இப்ப இது ஒரு ஈஸி ஆன்சர் தான். க்ளூ கொடுக்கணும்னா சிறுவன். இஷான் கிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி 330 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க. இட் இஸ் நாட் அ கிரேட் ஸ்கோர், பட் யூ கேன் ஸ்டில் பி சாட்டிஸ்ஃபைடு வித் ஸ்கோர் பிகாஸ் சிஎஸ்கே எப்போ வேணால் கை விடலாம் அவனோட அட்டம்ப்டை. ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் ரவுண்டை நல்ல லீடிங் போயிருக்க. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும் முடிவடைஞ்சிருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ரவுண்ட்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டஃபா இருந்தது. ஆனா நீ சில கொஸ்டின் தான் சொல்லியிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஸோ பரவாயில்ல, 330 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க. வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். ஸோ சிஎஸ்கே எம்ஐ அவனோட ஃபர்ஸ்ட் ரவுண்டையும் செகண்ட் ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணி டோட்டலா 580 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தான். ஸோ நீ இந்த ரவுண்டை ரொம்ப க்ரூஷியலாக விளாடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீ அவ்வளோவா நான் விளாட்ல, நல்லா 90 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருந்த. ஆனால் உனக்கு நல்ல சான்ஸ் இருக்கு நீ லீடிங் போகிறதுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, உன்னோட செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் ஹவுஸ் ஸ்டாட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். ரெடி. ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அகைன்ஸ்ட் விச் கண்ட்ரி டிட் இந்தியா ஸ்கோர் தேர் ஹையஸ்ட் டோட்டல் அட் 50 ஓவர் வேர்ல்ட் கப்? இது ஒரு ரொம்ப நல்ல ஈஸியான கொஸ்டின் தான். ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா இஸ் த ராங் ஆன்சர். பெர்முடா இஸ் த ரைட் ஆன்சர். வீக்கஸ்ட் ஆப்போனன்ட்ல நீ சூஸ் பண்ணிருக்கணும். அனில் கும்ப்ளே இஸ் த ஒன்லி பிளேயர் டு பிக் அப் 10 விக்கெட்ஸ் இன் அன் இன்னிங்ஸ். அகைன்ஸ்ட் விச் டீம் டிட் ஹி அச்சீவ் தட் ஃபீட்? இது ஒரு செம்ம ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை எந்த டீமுக்கு அகைன்ஸ்டா எடுத்தாரு அனில் கும்ப்ளே? இங்கிலாந்து.
England is the wrong answer. Pakistan is the right answer. So உன்னோட third question. Against which team has Ben Stokes scored his only T20 century? இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நான் வந்து இந்த இயர் நான் சொல்றேன். இந்த ஈவெண்ட் நடந்த இயர் 2017. நீ 2017 டக்குன்னு சொல்லணும். இது வரையும் சொல்லனா உனக்கு ஆன்சர் தெரியலன்னு அர்த்தம். லைஃப் லைன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோ. 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு உனக்கு. 50-50. 50-50 டக்குன்னு சொல்லு. 4 seconds, 3 seconds, 2 seconds. Gujarat Lions. Gujarat Lions is the right answer. லாஸ்ட் செகண்ட்ல கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க. உன்னோட fourth question, which was R Ashwin's first team in the IPL? இது ஒரு ஈஸியான கொஸ்டின். இதோட ஈஸியா யாருக்கு கேட்க முடியாது. CSK எனக்கு கரெக்டா சொல்லி 5th கொஸ்டினுக்கு ப்ரோமோட் ஆகி 5th கொஸ்டின் இஸ் ஹியர். Whose record did Rohit Sharma break in 2019 for most centuries in a single edition of Cricket World Cup? இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். He is a legend. Sangakkara. Kumar Sangakkara is the right answer. So 6th question. Who won the inaugural season of Pakistan Super League? தெரியலனா நீ வந்து லைஃப் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் இட் பண்ணி அடுத்த கொஸ்டின், அதாவது அல்டர்னேட்டிவ் கொஸ்டின். Who has scored the most test runs without taking a wicket? Brian Lara. Brian Lara is the wrong answer. Kumar Sangakkara is a wicket keeper. எப்படி இதை விட்ட? How many World T20s has Rohit Sharma won? seconds. 2 எப்படி நீ இந்த ஆன்சர் சொல்லலாம்? 1 தான் ஆன்சர். நீ ராங்கா சொல்லி 8th கொஸ்டின். Against whom was the IPL record of worst bowling figures in an innings registered? யோசிச்சு சொல்லு. 17 செகண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 15 செகண்ட்ஸ். தெரியலனா லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கோ. நீ 219 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க. அவன் 330 எடுத்தான். நீ லீடிங் போயே ஆகணும். 5 செகண்ட்ஸ். டக்குன்னு ஏதாவது சொல்லு. RCB is the right answer. ஆனா நீ டைம் லிமிட் குள்ள சொல்லியிருக்கணும். Who has scored the most runs in T20 World Cups? Most run in T20 World Cup. இதெல்லாம் நீ டக்குன்னு சொல்லணும். தெரியலனா ரிவ்யூ பண்ணிக்கோ. டைம் போயிட்டே இருக்கு. நீ ஒரு நல்ல சான்ஸை லூஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு லைன். Chris Gayle is the wrong answer. Mahela Jayawardene is the right answer. On our 10th question, which of the following batsmen have scored the most test runs at SCG? Sorry, I mean review. So டக்குன்னு 2 ஆப்ஷன் சொல்லு. Keep pointing is the right answer. கரெக்டா சொல்லிருக்க. எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கான்னு பாப்போம். 335 பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ்ல போயிருக்கானா. ஆனா நீ ஓவராலா பாத்தீங்கன்னா ஸ்டில் MI is in the lead. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 150 பாயிண்ட்ஸ் எடுத்தான். நீ 90 தான் எடுத்த. ஸோ நீ இந்த ரவுண்ட்ல 5 பாயிண்ட்ஸ் லீடிங் போனானாலும் அவன் தான் இப்போ லீடிங்ல இருக்கான். ஸோ ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் த கேம். தட் இஸ் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சிஎஸ்கே மை ரைவல்ரி மாதிரியே க்ளோஸாக போகுது இந்த மேட்ச். என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேர்ட் ரவுண்டில். ஸோ 2 rounds in the VLR's Kick Quiz has come to an end. ஸோ இதுதான் தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். இந்த ரவுண்டு பேசிக்லி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம். அந்த வீடியோக்கு அப்புறமா என்ன நடந்தது, அது என்ன ஃபேமஸ் இன்சிடென்ட், அதை பற்றி நீங்கள் ஆன்சர் இன் டீட்டெயில் மாதிரி 5 மார்க் கொஸ்டின் மாதிரி தரணும். அதுவும் ஒரு கொஸ்டினுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். நீங்கள் அந்த 100 பாயிண்ட்ஸுமே தர மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் முத்தாக சொல்லணும். ஸோ நீங்கள் தவற விட்டிங்கன்னா பாஸ் ஆகி அடுத்த ஆப்போனண்ட் வந்து சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி MI, உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். ரெடி. ஸோ வீடியோ நல்லா பாரு. ஒரு வாட்டி தான் ப்ளே பண்ண போகிறோம். வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். இது ஒரு ஃபேமஸான மேட்ச். 2019 கொடுத்துட்டேன். இனிமேல் நீ தான் ஃபுல்லா சொல்லணும். 2019 IPL
இதுல வந்து இது வந்து சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும். இதுல வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிரும். கடைசி பால் வந்து ஸ்டாண்டர்ட் 6 அடிச்சிருவான். அதுக்கப்புறம் இதுல வந்து நோ பால் கான்ட்ரவர்சி இருக்கும். அதுல வந்து தோனி வந்து ஃபீல்டுல வந்து அம்பையர் கூட வாக்குவாதம் பண்ணுவான். ஸோ நீ கரெக்டா நெயில் பண்ணியிருக்க ஆன்சரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி 100 அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் வாங்கி லீட்ல போயிருக்க. ஏற்கனவே லீட்ல தான் இருந்த 100 பாயிண்ட்ஸும் உன் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்க. ஸோ உன்னோட செகண்ட் கொஸ்டின் வில் பி ஹியர். இதையும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீ நல்ல சான்ஸ் இருக்கு இந்த கேமை ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ த செகண்ட் கொஸ்டின் இஸ் ஹியர். நல்ல வீடியோ பார். ஸோ வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் அதான் நீ சொல்லணும் இப்ப. இது வந்து 2016 ஐபிஎல் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ட்க்கும் கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப்க்கும். இதுல வந்து ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ட் ஜெயிச்சிரும். அதாவது கடைசி ஓவர்ல வந்து அக்ஷர் பட்டேல் போடுவான். அதை வந்து அந்த அதுல வந்து ஒரு 4ம் 2 6 அடிச்சு தோனி வந்து அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுப்பான். ஒரு 4ம் 2 6ம் இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீ அதை கரெக்ட் பண்ணுவியா? அதாவது இன்னொரு ஒரு 4 அடிச்சு 2 6 அடிப்பான்னு நினைக்கிறேன். சரி, லாஸ்ட் ஓவர்ல எவ்வளவு ரன் தேவைப்படுதுன்னு சொல்ல. லாஸ்ட் ஓவர் 18 ரன்ஸ் நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையே இல்லை. நான் சும்மா தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நீ ஏற்கனவே கரெக்டான ஆன்சரை கொடுத்து 200 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 2 கொஸ்டின்ஸ் எடுத்து 610 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க ஆஃப்டர் 3 ரவுண்ட்ஸ். இன்னும் நீ உன் அக்கௌண்ட்ல பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் இஃப் சிஎஸ்கே மிஸ்ஸஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 610 பாயிண்ட்ஸ் நீ எடுத்திருக்க. ஆனா சிஎஸ்கே ரொம்ப கீனா இருக்கான் அவன் ஜெயிக்கணும்னு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சிஎஸ்கே இஃப் யூ ஆர் ரெடி, உன்னோட வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन will be here. Yes, I'm ready. So what happened next ன்னு சொல்லணும் நீ. ஸோ இந்த மேட்ச் வந்து கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே 2018 வந்துச்சு. ஸோ வந்து இப்போ தோனி வந்து அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் பில்லிங்ஸ் வருவார். அப்புறம் வந்து ஜடேஜாவும் பில்லிங்ஸோட பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பில்லிங்ஸ் வந்து புதுசாக ஒரு பிளேயர்னால வந்து அந்தளவு த்ரில்லாக இருக்கும். அப்போ வந்து அவர் யாருன்னு நிரூபிக்கிற மாதிரி வேறு லெவலில் அடித்து ஜெயிச்சு கொடுத்துருவார். இல்லை, இந்த பாலுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் நீ. இந்த பாலுக்கு அப்புறமா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு சொல்லு. அந்த இன்சிடென்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? மேபி a chance for a run out or இல்ல, உனக்கு நான் கொஞ்சம் ஈஸ் பண்றேன் கொஸ்டினை. இந்த பாலுக்கு அப்புறமா சாம் பில்லிங்ஸ் கடைசி வரையும் இந்த மேட்ச் நின்று ஜெயிச்சு தருவாரா இல்ல எப்படி? இதுக்கு மேல உனக்கு நான் க்ளூ தர முடியாது. நீ சொல்லி இல்ல சாம் பில்லிங்ஸ் அவுட் ஆயிடுவா. எப்படி அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உன்னோட 100 பாயிண்ட்ஸ் will be on your hands. சாம் பில்லிங்ஸா? சோ catch is the right answer. and நீ உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்ல 100 பாயிண்ட்ஸும் கிராப் பண்ணிருக்க. நீ கொஞ்சம் க்ளோஸா வந்த, நான் க்ளூ கொடுத்தேன், கரெக்டா கிராப் பண்ணி சொல்லிட்ட. ஸோ உன்னோட ஃபோர்த் கொஸ்டின் இஸ் ஹியர். So what happened next ன்னு சொல்லு. கோலி வந்து அவுட் ஆயிடுவாப்ல.
கோலி தான் அவுட் ஆறதா நாங்க வீடியோல காமிச்சிட்டோம். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு நீ சொல்லணும். இது ஒரு ஃபேமஸான மேட்ச், வேர்ல்ட் ரெக்கார்ட் மேட்ச். ரோஹித் சர்மா அவர் வந்து செஞ்சுரிக்கு மேல செஞ்சுரி அடிச்சுட்டு போயிருப்பாரா? செஞ்சுரிக்கு மேல செஞ்சுரியா? ஒரே மேட்ச்ல எப்படி அவ்வளவு செஞ்சுரி அடிக்க முடியும்? இல்லைண்ணா. ஸோ தெரியலன்னு சொல்ற. 150 150 150 நோ, 150 இட் இஸ் த ராங் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து எம்ஐக்கு பாஸ் ஆகப்படுது. எம்ஐ உனக்கு தெரியுமா? ஸோ நீ ஏற்கனவே 680 பாயிண்ட்ஸ் வச்சிருக்க. இந்த கொஸ்டினை கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா 780 பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிச்சிருவ. இல்லைனாலும் நீ தான் வின்னு. இதை ஒரு போனஸ் கொஸ்டினா வச்சு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? என்ன நடந்திருக்கும்னா, ரோஹித் சர்மா 6 அடிச்சிட்டானா? இல்ல, ரோஹித் சர்மா 6 அடிச்சதுலாம் ஒரு இன்சிடென்ட்னு நான் உனக்கு போட்டு காமிப்பேனா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. அதாவது இந்த மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்துச்சு. இதுல வந்து ரோஹித் சர்மா வந்து டபுள் செஞ்சுரி அடிப்பான்னு நினைக்கிறேன். அதாவது 206 209 அடிப்பான். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸா போகும். அப்புறம் ஃபால்க்னர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அடிச்சு தர மாதிரி போவாரு. ஆனாலும் ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவோட தோற்று. நீ எப்படி இவ்வளோ கரெக்டா ஆன்சரை சொல்லியிருக்கான்னு தெரியல. ஆனா இது அப்சல்யூட்டான கரெக்ட் ஆன்சர். ஸோ நீ எல்லா ஆன்சரையும் கரெக்டா சொல்லி VLR குவிக் குவிஸை ஜெயிச்சிருக்க. CSK on the other hand has 525 points. So you have won with a considerable amount of points difference. How do you feel? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லா இருந்துச்சு. So MI, how do you feel to be on the other side of the result? அதாவது CSK ஆகிய பிரணவேஷ். CSK தோத்து போனதில் வருத்தம் தான். பட் மேபி அந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா, ஐ மீன் லாஸ்ட் ரவுண்டில் ஆன்சர் நல்லா பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எம்ஐ வந்து ரொம்ப நல்லா தப்புட்டாங்க, வேறு லெவலில் ஆடினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல போட்டிக்கு ஏட்டிக்கு போட்ட பேசின சிஎஸ்கேவை இப்போ பணிவாக பேசி விட்டு கொடுத்துருக்கு. எம்ஐ வந்து இந்த மேட்சை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருக்கான். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் செகண்ட் எபிசோட் ஆஃப் VLR கிரிக் வேஸ். ஸோ பாய் எவ்ரி ஒன். ஐபிஎல் வந்துட்டுருக்கு. ஐபிஎல்லை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்குள்ளே என்னோட அடுத்த எபிசோடை போடுறேன். அன்டில் தென் பாய்.